மறைமாவட்ட பாதுகாவலரின் புனித ஜான் மரிய வியானியினுடைய விழா நாளிலே என்னை தொட்ட, என்னை பாதித்த புனிதரனுடைய சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் குருமடத்தில் படிக்கின்ற காலங்களில் எனக்கு இந்த புனிதர் மீது அதிகமாக ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்ததில்லை. காரணம், அந்த சூழல் அப்படி இருந்தது. படித்தவர்கள், திறமைசாலிகள், அதிகமாக மதிப்பெண்கள் பெறுகின்றவர்கள், எல்லாராலும் பாராட்டப்பட்டவர்கள். நான் ஒரு சாதாரணமான ஒரு குருமானவன். அதிகமாக எனக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தது. ஆனால் ஆங்கிலத்தில் அதிகமாக உரையாடுவதற்கோ ஒரு சின்ன தயக்கம் இருந்ததால் படிப்பிலும் எனக்கு ஒரு சுணக்கம் இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு படிப்பில் பின்தங்கிய ஒருவரை ஒரு மறைமாவட்ட குருக்களுக்கு பாதுகாவலராக வைத்திருக்கிறார்களே என்கின்ற ஒரு உணர்வு என்னில் அதிகமாக எழுதுண்டு. ஆனால் நாட்கள் போக போக யோசித்து பார்க்கின்ற தருணத்தில் எப்படிப்பட்ட ஒரு புனிதர், எப்படிப்பட்ட ஒரு மனிதராக கடவுள் அவரை மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நானும் என்னை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள முடியும். ஒரு சாதாரண நிலையில் இருந்தவன் இன்றைக்கு நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். பல இடங்களுக்கு நான் வகுப்புகளுக்கு நான் செல்லுகிறேன். இன்றைக்கு ஆங்கிலத்தில் சரளமாக இன்றைக்கு நான் பேசுகின்ற திறன் பெற்றிருக்கிறேன். இது எப்படி முடிந்தது என்று நினைத்து பார்க்கின்ற தருணத்தில் மனித முயற்சிகளை தாண்டி கடவுளுடைய இயக்கம் புனிதரிடம் இருந்தது போல அந்த உணர்வு என்னிடம் இருக்கிறது என்கின்ற உணர்வு எனக்கு இன்றைக்கு அதை நினைத்து பார்ப்பதற்கும் புனிதர் வழியாக அதை நினைந்து நன்றி கூறுவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். புனிதருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு எளியவர், ஒரு கடவுளை முழுமையாக நம்பியவர், மக்களை அன்பு செய்தவர். அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு ஆற்றல், சக்தி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் முழுமையாக கடவுளிடமிருந்து பெற்ற ஒரு ஆற்றலால் தான் 12 முதல் 16 மணி நேரம் அவரால் ஒப்புரவு அருள் சாதனம் கொடுக்க முடிந்தது. மக்கள் அவரை தேடி வந்தார்கள். மக்கள் அவரிடம் கடவுளுடைய அன்பை உணர்ந்தார்கள், கடவுளுடைய அன்பை ரசித்தார்கள். இந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு இந்த நாட்களிலே நான் குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு என்னிடம் எழுந்த ஒரு உணர்வாக நான் பார்க்கிறேன். எவ்வளவுதான் படித்தாலும் மனித ஆற்றல்களை தாண்டி இறைவனுடைய ஆற்றல் நம்மில் இயங்க வேண்டும். அதற்கு இந்த புனிதர் எனக்கு எப்போதும் எனக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். இந்த புனிதரிடம் காணக்கூடிய இந்த அசைக்க முடியாத இந்த எளிமையும், இந்த விசுவாசமும், மக்களை அன்பு செய்கின்ற இந்த பாங்கும் நான் எப்போதும் நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே தான் எப்போதும் நான் இந்த ஒரு நிலையிலே அவரை போன்று ஒரு எளிமை நிலையிலும், அவரை போன்று இறை நம்பிக்கையிலே, இறை ஆற்றலிலே நான் இன்னும் வளர வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு நல்ல நாளிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கடவுள் ஒரு எளியவனான என்னை இத்தகைய ஒரு நிலையில் உயர்த்தி இருக்கிறார். ஏராளமான வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு புனிதரிடம் காணப்பட்ட அத்தகைய ஒரு உணர்வை எனக்கு தந்திருக்கிறார். நிறைந்த உள்ளத்தோடு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நல்ல ஒரு புனிதரை எனக்கு பாதுகாவலராக தந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இத்தகைய தந்த இறைவனை, இத்தகைய வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு என்னாலும் நான் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.